எங்களை சமாளிக்கவே முடியலல்ல. இந்த லெவலுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டீங்க. அவ்வளவு குடைச்சல் கொடுக்குறோமா? அவ்வளவு கோவம் வருதா உங்களுக்கு? சொரணெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. வரக்கூடிய ரிசல்ட் அந்த கருத்து கணிப்புலாம் டெய்லி கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களாமே. டெய்லி போயிட்டு களத்துல போயிட்டு விசாரிங்க யாருக்கு ஓட்டுன்னு சொல்லி ரகசியமா கருத்து கணிப்புலாம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அவ்வளவு பயமா இருக்கா ராஜா? இவங்க பயத்துல தலைக்கால் புரியாம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குரங்கு வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க காட்டுற குரங்கு வித்தெல்லாம் பார்த்துட்டாச்சு அவனா 2 ரூபா 3 ரூபா சில்லற போடுவான்னு பார்த்தா அதை கூட போடாங்க ஆள் இல்ல. இவங்களுக்கு யார் தான் ஐடியா கொடுக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு எவன் ஐடியா கொடுக்குறான்? அந்த ஐடியா கொடுக்குற புண்ணியமா மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்க, ஆரத்தி எடுக்கலாம் நம்ம அப்படியே வச்சு. ஆஹா ராஜா அங்குச்சாமி போட்டா பாரியா ஒரு காடை, நீ தான் எங்களுக்கு வேணும், சூது எங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி பண்றது மொத்தமே நமக்கு சாதகமா தாங்க வருது. இவங்க திமுக காரங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அது தலைமை சொல்லி பண்ணுதா இல்ல தலைமை கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக இவங்க கோமாளித்தனம் பண்ணி மாட்டிக்கிறாங்களான்னு தெரியலங்க. அதாவது என்னன்னா திமுக நாடகம் அம்பலம். இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக இருக்க நிர்வாகிகளையே மறுபடியும் திமுகவின் நினைப்பு விழா நடத்துறது. கேலி கூத்தா இல்ல இதெல்லாம். அப்படித்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4-5 பசங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க ஆல்ரெடி திமுக இருக்கக்கூடிய பசங்க, திமுக அட்வொகேட் விங்கு, நாங்க அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போறது, ரீல் போடுறது, திமுகவின் உடன்பிறப்புகள்னு வச்சுங்களேன். அவங்க திமுகலே ஒர்க் பண்ற பசங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸ் போல இருக்கு. ஆனா அவங்க அந்த கட்சியில இருந்ததாவோ வேலை பார்த்ததோ ஒர்க் பண்ணதாவோ எந்த ஒரு எவிடன்ஸோ ப்ரூஃபோ அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பக்கங்கள்ல பார்த்தா கிடையாது. ஆனா நாங்க வேலை செஞ்சோம், எங்களை மதிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டி வச்சிருக்கிறாங்க. நாங்க அது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பிரிஞ்சு போய் திமுக இளைஞருக்கோன்னு அவங்களோட வரலாறு விஷயம் நோண்டி பார்த்தாதான் தெரியுது. அது மொத்தமே ஊப்பி கும்பல். எல்லாருமே ஊப்பி கும்பல் இருக்கிற பசங்க திமுக இருக்கிற பசங்களே பிரிச்சு கொண்டு போயிட்டு திமுக மறுபடியும் சேர்த்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. இது எவ்வளவு பெரிய சில்லறத்தனம் தெரியுமா? சரி இதை கூட விட்டுருங்க, சரிப்பா விடுப்பா, பசங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க எங்க தெரியுமா டார்கெட் பண்றாங்க? அந்த பெண்கள், அதுவும் அந்த 18 இருந்து 25 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்களை டார்கெட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, எங்க ஏமாத்துறதுக்கு 1000 வழி இருக்கலாங்க. அவங்களோட வறுமையும் அவங்களோட கஷ்டத்தையுமாக நீங்க பயன்படுத்திப்பீங்க உங்களோட ஓட்டு அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக. கேவலமா இல்ல? அதை போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க இவங்க, சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு அதுக்கான டோக்கன் கொடுக்குறோம், அட்டை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வர வச்சிருக்காங்க. வர வச்சு இந்தாமா இந்த இந்த பேப்பரை கையில வச்சீங்க, இந்த துண்டை போட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பேப்பர்? உறுப்பினர் கார்டு இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் போல இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல அவங்க உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்டாம் அது ஒரு டம்மி பேப்பர். அதுக்கப்புறம் நம்ம கட்சியோட கொடியோட துண்டை அந்த அம்மா அந்த பெண்களோட கழுத்துல போட்டுட்டு வச்சிங்கம்மா, நாங்க சொல்லும் போது அதை கிளிங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சும்மா செட்டப் தான், இதெல்லாம் கிழிச்சிட்டு கொடியை தூக்கி போட்டு நீங்க நிக்கணும் சொல்லியிருக்காங்க. மகளிர் உதவிக்குழு கொடுக்குறோம் உங்களுக்கு, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்லி நம்மளை கூட்டு போய் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்திருக்காங்கன்னு சமூக வலைதளத்துல முதல் நாள் ஒரு காணொளி, அதுவும் அந்த பெண்கள் குரூப்பா நின்று பத்திரிகையாளர் சந்திப்புல பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை கூட்டு போயிட்டு ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அவங்க முதல் நாள் என்ன பேசுறாங்கன்றத, ஏன்னா அவங்க ரொம்ப பெருசா பேசியிருக்காங்க, அதை ஷார்ட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்களேன். நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போயாமே எங்க ஏமாத்தி அந்த வேலை பண்ணிட்டாங்க. சால்வையெல்லாம் கையில குத்தி, உறுப்பினர் காலெல்லாம் கையில குத்தி, கீக்கிற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி எங்க மேல போற மாரி உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் இப்பதான் அப்ளையே பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த பெண்கள் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம அவ்வளவு தெளிவா தீர்க்கமா பாயிண்ட் டு பாயிண்டா நடந்தது என்னன்றத ஸ்கிரிப்டட் எல்லாம் இல்லாம தெளிவா மனசுல இருந்து பேசுறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணும்னா மறுபடியும் கூட நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவங்களோட ஸ்பீச்ல இருக்கக்கூடிய அந்த தெளிவு பாருங்க. அந்த பெண்மணி ரொம்ப அழகா பேசுறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாங்க. எங்களை எதுக்காக கூப்பிட்டாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, லேடிஸ் இருக்க இடத்துல ஏன் ஜென்ஸுக்கு நீங்க அலோட் பண்றீங்க, இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, இதுக்காகலாம் ஏன் பண்றீங்க, நாங்க ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துல தளபதியோட ஃபாலோவர்ஸா தான் நம்ம இருக்கோம்ன்றதெல்லாம் சொல்லி ஒரு அழகா பேட்டி கொடுக்குறாங்க, தீர்க்கமா தெளிவா. அப்படியே மறுநாள் இந்த வீடியோல பேசின அதே பெண்மணி மறுநாள் என்ன பேசுறாங்கன்றத அதையும் கொஞ்சம் பாருங்களேன். விஜய் கட்சியில சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அதனால நாங்க உறுப்பினரெல்லாம் போல அந்த கட்சியில இருந்தோம். மீட்டிங்ல கூப்பிடும் போது போகும்போது நாங்க இருந்தோம். ஆனா நாங்க அப்பத்துல இருந்து திமுக நாங்க இருக்கோமே. இங்க ஷால்வை எடுத்து போட்டுட்டு போட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. நாங்க திமுக, எங்க திமுக
ஃபோட்டோ பிடிக்கும் போது ஷால் எடுத்து நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? யாரா நாங்கள் சொல்லி கொடுத்தோம்? யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்தோம். பாத்தீங்களா, அந்த ஸ்பீச்சுக்கும் இந்த ஸ்பீச்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றம் பாருங்க. முதல் வீடியோல வந்து அவ்வளவு தெளிவா பேசுறாங்க, ரெண்டாவது வீடியோல வந்து பயந்து பயந்து ஒரு தடுமாற்றத்தோட பேசுறத உங்களால பார்க்க முடியுது இல்லையா? ஒண்ணு இது ஸ்கிரிப்டடா இருக்கணும், இல்ல அது ஸ்கிரிப்டடா இருக்கணும். ஒண்ணு அவங்க உண்மையாலே தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு டிராமா ஸ்கிரிப்ட் செட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி போட்டு வீடியோ எடுத்து அது தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காண்டி பண்ண கோமாளித்தனமாக இருக்கணும். ரெண்டாவது உண்மைன்னா திமுக இருக்கவங்களே கூட்டிட்டு போயிட்டு திமுகவிலே சேர்த்து விட்ட மாதிரி ஒரு கேவலமான விஷயம் வேற எங்கேயும் இருக்காது. எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பெனிஃபிட் ப்ராஃபிட் தான். ஒண்ணு. மூணாவது, அந்த பெண்களை நீங்க மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு திரும்ப வந்து நாங்களா தான் போனோம், அவங்க கூப்பிடல, நாங்களா தான் போனோம் சொல்றாங்க. இதுலயே ஒரு முரண் இல்ல? தந்தி டிவிக்காரன் கரெக்டா எடுத்து போட்டு விட்டாங்க. நேற்று இன்று என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்களேன்னு. ஏங்க இந்த சோசியல் மீடியா இவ்வளவு கேவலமாலாம் நடந்துப்பீங்க? எங்களை சமாளிக்கிறதுக்கு, வீழ்த்துறதுக்கு, சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நம் தளபதி வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு உங்ககிட்ட பதில் இல்லாம பிஜேபி மோடி பி டீம் சொல்லி சொல்லி அது தோண்டு போயிடுச்சு. அது மக்கள் ஏத்துக்கல, நம்பல. இப்போ எங்களை சமாளிக்க முடியாம வந்து உங்க கட்சியில இருக்க நிர்வாகிகளே கூட்டு போயிட்டு உங்க கட்சியில மறுபடியும் சேர்க்க வச்சு அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு நீங்க அப்படி என்ன சில்லறத்தனம் பண்ணி உங்களுக்கு கட்சியை வளர்க்கணுன்ற ஆசை? ஏன்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களே பிரிஞ்சு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான், தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து உங்களால பொறுத்துக்க முடியல. இங்க என்ன நடக்குது? ஒரு அற்புதமான ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்க இன்ஃபுளுசர்ஸ் அவங்க கட்சியில இருக்க ஆட்களே வந்து திரும்ப அவங்க கட்சியில சேர்க்கிற பிஸியாக மும்முரமாக இருக்கும் இந்த நேரத்துல களத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் ரொம்ப அருமையான சிறப்பான சில வேலைகளை பார்த்திருக்காங்க. ஒரு இதுல தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தையே அப்படியே வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக, தோழர்களாக மாற்றிருக்காங்க. அது சாதனையா? இது சாதனையா? எது எழுச்சி? இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை கூட்டு வந்து அந்த மாதிரி திராவிடம்னா என்னன்னு கேட்க சொல்றாங்க. எனக்கு தெரியாது, ஸ்கிப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசரை கூட்டு வந்து உட்கார வச்சு நீங்க பேட்டி எடுத்து ப்ரமோட் பண்ணி நீங்க மொக்க வாங்கிட்டு இருக்க அந்த அம்மா போராடலாம் தேவையா? அதுக்கு மகளிர் விடுதியில நான் தங்க வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி வச்சிருக்காங்க முன்னாடி. யாரு? அந்த வைஷ்ணவி அம்மா தான். இப்போ வந்து மாத்தி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து கேவலம். சோசியல் மீடியால இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு பச்சையா மாட்டிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க பண்றாங்கன்னா ஒண்ணு தலைமை கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இல்ல நமக்கு ஸ்லீப்பர் செல் வேலை பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்க. எனக்கு அதுதான் சந்தேகம். இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா தாவேக்காக ஆதரவாக செயல்படுற மாதிரி தான் இருக்கு. புரியுதுங்களா? இதை கூட விடுங்க. கோமாளித்தனத்தின் உச்சம் என்ன தெரியுங்களா? முதலமைச்சருக்கு ஆப்பிரிக்க பழங்குடியினர் வந்து வாழ்த்து தெரிவிச்சதா ஒரு நியூஸ். அத வந்து ஒண்ணும் கிடையாதுங்க. $35 கொடுத்தா எல்லாருக்குமே அவங்க வாழ்த்து சொல்லுவாங்களாம். பிறந்தநாள் வாழ்த்து, மத்தபடி சடங்கு, நல்லது கெட்டதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து பே பண்ணி பாக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் ஷோ பண்றேன் பாருங்களேன். அது டாலர்ல அங்கே அவங்களோட அந்த இதுல மெனுலயே கொடுத்துறாங்க. அவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா $35-40 கொடுத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இந்த ஒரு இதுல நாங்க பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்கோம், வாழ்த்து சொல்லுவோன்னு. இதை வந்து ஒரு பெருமன் சொல்லி வந்து போட்டோ எடுத்து முதலமைச்சரோட போட்டோ வச்சுக்கிட்டு அவங்க ஆப்பிரிக்கா நாட்டு பழங்குடியினர் வரைக்கும் நம்மளோட திராவிட மாடல் பரவி இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ ஒண்ணு இறக்குது. அது எந்த விதத்துல வைரல் ஆகுதுன்னு தெரியல. ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. உடனே நம்ம பசங்க எங்க தேடி எடுத்தாங்கன்னே தெரியல, பக்குன்னு வச்சாங்க. $35 கொடுத்தா சும்மா கூட பண்ணிட்டு போவாங்க அவங்க. நீ என்ன வந்து சீனை போட்டுங்கிற போன்னு சொல்லி அதை முடிச்சு விட்டாங்க. ஏங்க என்னதாங்க மக்கள் பிரச்சனை பத்திலாம் நீங்க பேசவே மாட்டீங்களா? நான் கேக்குறேன். இப்படி வந்து முதலமைச்சரை சந்தோஷப்படுத்துறதுனாலயோ, ரோட் ஷோ நடத்துறதுனாலயோ, ரோட் ஷோ கூத்து அது பாருங்க, அதை வச்சு மீம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க மக்கள் குமுறிட்டு இருக்கான். அங்க வந்து பட்டா கொடுக்குறோம்னு சொல்லி நம்ப வச்சு அந்த பில்டிங்லாம் இடிச்சு வேற தரமட்டமாயிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் வச்சுங்களேன். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கும் கார்பரேட் தனியார் பில்டர்ஸ்க்கும்லாம் வந்து அது பொருந்தாதான். இவங்க வந்து ஏரிகள், நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், அந்த வீடுகள்லாம், குடிசைகள்லாம் அப்புறப்படுத்திட்டு அவங்களை 50 கிலோமீட்டர் தூக்கி போட்டுட்டு அதே பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் பில்டிங்ஸ், தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கு. அதை இடிக்கல, இது அவசரமா இடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய டிபேட். நான் அதை பத்தி உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்படி ஏழை மக்களை வந்து சுரண்டி சாப்பிட்டு ஏழை மக்களோட வழி புரியாத அரசெல்லாம் ஒரு அரசா கேட்டா இவங்க திராவிட மாடல் சிங்கார சென்னை 2.1 சொல்லி இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை தூக்கி அடிச்சு 50 கிலோமீட்டர் தள்ளி போட்டு அங்க குமுறாங்க. புல்டோசர் பாபான்னு நீங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்க முதலமைச்சரை பார்த்து பேசுறீங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து பழங்குடி மக்கள் வாழ்த்து சொல்லிட்டாங்க, கட்சியில வந்து இணைஞ்சிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தினம் கோமாளி வேலைகள். ஸ்க்ரோல் பண்ணா கண்டென்ட் தான், கண்டென்ட் மேல கண்டென்ட் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பொழப்பு? ஏன் இதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? லிட்டரலி இவங்க வந்து ஆமா தாயே, நான் சொல்றதை விட நீங்க பாட்டா கேட்டா இன்னும் கூட நல்லா இருக்கும். நிறைய பாட்டுலாம் இருக்கு. அந்த பாட்டு கேட்டா உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரியும் ஈஸியா.
இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ எனக்கா சிரிப்பு தாங்க முடியல. டேய் நீங்கெல்லாம் வந்து திருந்தவே மாட்டீங்களா? 6 மாசம் இருக்கிற எலெக்ஷனுக்கு 8 மாசம் 10 மாசத்தை வச்சுக்கிட்டு இன்னமும் இந்த கோமாளி வித்தைகளை காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல, ரைட்டு நம்ம வரப்போறது இல்ல, நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஐயோ எப்பா என்னால சத்தியமா சிரிச்சு மாளல. இவங்க பண்ற கோமாளித்தனத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஒரு வருத்தமா இருந்தது. தலைவர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரோ, கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தானா இவங்க கதறல் சத்தெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்குமோ. 75 வருஷ திராவிட கட்சின்னு ஒரு பெருமை வேற வச்சுக்கிட்டு கட்சியை வளர்க்க முடியாம அவங்க ஆளுங்களே திரும்ப திரும்ப அவங்க கட்சியில சேர்த்துக்கிற கூத்தெல்லாம் எந்த ஸ்டேட்லயாச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா? எந்த ஸ்டேட்லயாச்சும் இந்த மாதிரி கேலி கூத்துலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஐயோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரியான கேலி கூத்துக்கள்லாம் நடக்குது. லிட்ரலி வந்து இவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன கேலி கூத்தெல்லாம் பண்ண போறாங்க, என்னென்ன காமெடி வேலைகள்லாம் பண்ண போறாங்க, இன்னும் இந்த குரலி வித்தை என்னென்ன காட்ட போறாங்க, இன்னும் ரோட் ஷோன்ற பேர்ல இன்னும் பிரச்சாரத்தெல்லாம் என்னென்ன பேச போறாங்க. தளபதி விஜய்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு ஈரக்குளம்லாம் நடுங்குது, விழி பிதுங்குது, உதறுது, நடுங்குது. இப்படி என்ன தமிழ்ல என்னென்ன பயத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தமிழ்ல இருக்கோ அது எல்லாமே திமுக பார்த்து சொல்லலாம். அந்த அளவுக்கு கொலை நடுங்கி போயிருக்காங்க. நம்ம கரெக்டான பாதை, கரெக்டான வழியை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்க தளபதியோட அந்த அறிக்கையில வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும் போதே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை நம்ம தளபதி அவர்கள் வச்சிருக்காரு. மக்கள் நலனை பத்தி மட்டுமே சிந்திக்கிறார். ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி ஒரு போதை தர்மடி வாங்கினாங்க, பரந்தூர் மேட்டர்ல தர்மடி வாங்கினாங்க. இப்போ ஆசிரியர்கள் சங்கம் வந்து சந்திச்சிருக்கு, அதுல ஒரு தர்மடி. இதோ இப்போ ஆப்பிரிக்கா மக்கள் அதுல ஒரு தர்மடி. இதோ கட்சியில சேகரன்ற பேர்ல பண்ண வேலையில அதுல ஒரு தர்மடி. இப்படி அவங்களுக்கு என்னன்னா இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவங்க வாழ்நாள சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. மற்ற கட்சியெல்லாம் வந்து தடுமாறும், ஒரு இடத்துல வந்து ஸ்டக்கா நிற்கும். என்னடா இவங்களை நம்மளால சமாளிக்க முடியலையே, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே, நம்ம என்ன பேசினாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபேன், அந்த எப்படி சொல்றது, அந்த சோசியல் மீடியால இருக்கிற அவங்க கூட அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கே, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சின்ன சின்ன கட்சிகள்லாம் திணறிக்கிட்டு இருந்தது. சொல்ல போனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவே அவங்க கிட்ட ஈடு கொடுக்க முடியாத நேரத்துல அவங்க வாழ்நாளிலே சந்திக்காத ஒரு தரமான சிறப்பான எதிரியை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. 26ல பாருங்க, வச்சு செய்வோம். களத்துல நம் தளபதி அவர்கள் வரும் பொழுது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவரோட பேச்சு, அவரோட நலத்திட்டங்கள், அவரோட விஷனு, அவர் மக்கள் மேல் கொண்ட அந்த அன்பு, அவரோட நோக்கம், பொது சேவை, இந்த அவருக்குள்ள இருக்க அந்த அரசியல் விஷன், அவர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சொல்றது, அந்த நிர்வாக திறமை வந்து வாய்ப்பு மக்கள் குட்டுக்கும் பொழுது இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. கார்பரேட்களுக்கு உதவி செய்யாம மக்கள் நலனை பத்தி, ஏழைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பல திட்டங்களை வச்சு இன்னைக்கு கூட பாருங்க தளபதியோட பிறந்தநாள் அன்று வந்து மக்களை உதவி பண்ணுங்க, மக்களோட பிரச்சனைகளை நீங்க பேசுங்க, மக்களோட பிரச்சனை தீர்த்து வைங்க, அதுதான் நமக்கு வேணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா ஒவ்வொருவரோட அந்த முகத்திலையும் நம்ம தளபதி அவர்களை பார்க்கலாம் அவங்க சந்தோஷத்துல. நிச்சயமா அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2026ல கான்பிடென்ட்டாக இருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தொடர்ந்து போராடுவோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.